அந்த டார்கெட்டட் என்ட்ரன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நீ வந்து யோகாசனம் ஒரு 15-20 ஆசனம் பண்ணுற ஒரு 45 நிமிஷம் அப்படின்னா அது பீக்குக்கு போகும். அது நல்லதில்லை நமக்கு, அவ்வளோ ஹார்மோன்ஸ் தேவையில்லை. அதனால் அதை உடனே குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அதை ஸ்டெப் டவுன் பண்ணணும். நீ அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக நீ கம்ப்ளீட் ரிலாக்ஸில் போனால் ஸ்டெப் டவுன் ஆகிடும். அதுதான் நம்ம எக்கச்சக்கமாக பேசிட்டோமே. சாப்பிடாம வந்து நான் டயட்டுன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. எனக்கு இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை டயட்டு தான். இணைய டயட் அது, எதுக்கெத்தாலும் ஒரு டயட். நேற்று கூட ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்களை வந்து நான் பார்க்கணும், என்னங்க வேணும்? இல்லை எனக்கு ஒரு டயட் சொல்வீங்களா நீங்கள் அப்படின்னு. ஐயோ கடவுள். அது அவனுடைய அந்த ஸ்டேஜில் வரும்பொழுது அவனுக்கு வந்து ஆகாரம் கம்மியாகி போகுது. ஒரு பிரெயின் எக்ஸசைஸ் தானே அது. காலையில் எதையோ ஒன்று சாப்பிட்டு போவான், டென்ஷனில் இருப்பான். இன்றைக்கி வேறு நிறைய மாடல் எக்ஸாம் வச்சுருக்காங்க, அதுக்கு படிச்சிருப்பான் நைட்டெல்லாம். மத்தியானத்தில் ஏதோ ஒன்று சாப்பிடுவான், ஈவினிங் டியூஷன்ஸ் இருக்கும். அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு மேலே கான்சன்ட்ரேஷனே இருக்காது. டைஜஸ்டிவ் ஃபேக்டரே அங்கே வந்து உங்களுக்கு அடிப்படும். அது மாதிரி ஒரு 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 சூழலில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் 6 months இவ்வளோ டென்ஷன் அவர் பேர் பண்ணார்னா அவர் கேஸ்ட்ரோ வந்து அப்படியே மாறிடும்னா புவர் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனுடைய இயக்க குறைபாடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். புரிஞ்சுக்கினியா? அங்கே வந்து அடிபட்டு அப்போ லிவர் மந்தமாயிடும். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகே அவருடைய யூடியூப் சேனலுக்கும் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் நமக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்மளும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளோ டைம் இதை சொன்னாலுமே சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒவ்வொரு டைமும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த டைஜஷன் பற்றி பேசணும், அப்புறம் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர், அப்புறம் வந்து இந்த இன்டெஸ்டைனல், அப்புறம் ஸ்டொமக், இது ரிலேட்டட் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் லீடிங் டு லாஸ் ஆஃப் அப்பீடைட்? சார் பசியின்மை சொல்றீங்களா? ஆமாம் சார். சார் இப்போ எனக்கு இவ்வளோலாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். குண்டா இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது சார். குண்டா இருக்கிறது தான் அழகுன்னு கூட எனக்கு தோணுது சார். வருமா, அந்த குண்டாக இருக்கிறது, மீடியமாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, மெலிசாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். என்னதான் நீ குண்டாக இருந்தாலும் மெலிசாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற உறுப்பு இயங்கணும்ல. இப்போ நான் குண்டாக இருக்கிறேன்னே வச்சுப்போமே, பசிக்கல்னா என்ன பண்ணுறது? சாப்பிட முடியாது. ஆமாம் சார். இல்லை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக நம்ம எவ்வளோ வந்து ஃபிட்டாக இருக்கோமோ அதுதான் மேட்டர்ஸ் அ லாட். அதனால் எனக்கு என்னென்னா, இந்த குண்டா இருக்கிறதுனால இவங்க நோய்வாய்ப்பட்டவங்க, இந்த ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இவங்களுக்கும் நோய் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரியில் எதுவுமே வராது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க, தட் மேட்டர்ஸ் அ லாட்ன்றது தான் சார் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து மொத்தம் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் தொகை எல்லாருக்குமே ஒன்று, மேற்கத்திய நாடுகளும் இருக்க மக்களும் சரி, நம்ம சைடில் இருக்கிற மக்களும் சரி, எல்லாமே புரிஞ்சுக்கினது ஒன்று தான். அதாவது உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ராஜா மாதிரி இருக்கணும், லஞ்சு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும், டின்னர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும். இது வந்து எல்லாருமே ஈட் யுவர் டின்னர் லைக் அ பெகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீரண மண்டலத்துக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்னா உங்களுடைய அந்த ரத்த ஓட்டம் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டார்கெட்டட் என்சைம் ப்ரொடக்ஷன், எண்டோக்ரைனாலஜிக்கல் டார்கெட்டட் என்சைம் ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஓகே, இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் நன்றாக இருக்கும். சூரிய உதயத்திற்கு பிறகு நல்லா தொடங்கி ஆரம்பிக்கும், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உங்களுக்கு அது குறைந்துவிடும். அதனால தான் நீங்கள் யோகாசனம்லாம் பண்ணும்பொழுது 3/4 மணி நேரம் நீங்கள் யோகாசனம் பண்ணால் டார்கெட்டட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்போ 3/4 மணி நேரம் நீ சவாசனம் இருணுமா, ரிலாக்ஸ் பொசிஷன். அந்த டார்கெட்டட் எனர்ஜி ப்ரொடக்ஷனை குறைக்கிறதுக்கு தான் அது. புரிஞ்சுக்கினியா? அப்போது அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸே அதுதான். இது சொல்லி தர மாட்டான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது அந்த டார்கெட்டட் என்ட்ரன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து
நீ வந்து யோகாசனம் ஒரு 15-20 ஆசனம் பண்ணுற ஒரு 45 நிமிஷம் அப்படின்னா அது பீக்குக்கு போகும். அது நல்லதில்லை நமக்கு, அவ்வளோ ஹார்மோன்ஸ் தேவையில்லை. அதனால் அதை உடனே குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அதை ஸ்டெப் டவுன் பண்ணணும். நீ அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக நீ கம்ப்ளீட் ரிலாக்ஸில் போனால் ஸ்டெப் டவுன் ஆகிடும். எவ்வளோ நேரம் நீ யோகா பண்ணுறியோ, 1 மணி நேரம் பண்ணால் 1 மணி நேரம் சவாசனால இருங்க, அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாகுது. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேயா? பசியின்மை வந்து லிவர் மந்தப்பட்டு போயிடுச்சுன்னா பசியின்மை வந்துடும். அப்படி தான் அது. லிவர் மந்தப்பட்டு போச்சுன்னா இட் இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு ப்ரொடியூஸ் தோஸ் ஆசிட்ஸ் மச். It won't allow you to eat. இப்போ நான் சாப்பிடாம டயட் மாதிரி இருக்கிறதுனால கூட எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கு நீ வந்து உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிறது. அதுதான் நம்ம எக்கச்சக்கமாக பேசிட்டோமே. ஆமாம் சார். சாப்பிடாம வந்து நான் டயட்ன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. எனக்கு இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை டயட் தான். இணைய டயட் அது. எதுக்கத்தாலும் ஒரு டயட். நேற்று கூட ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்களை வந்து நான் பார்க்கணும், என்னங்க வேணும்? இல்லை எனக்கு ஒரு டயட் சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்னு. ஐயோ கடவுளே, இவ்வளோ தூரம் நம்ம கத்தி வீடியோ பேசுகிறோம், அதை பார்க்காம வந்து டயட்டு கேட்குறாங்களே. நம்ம தான் சொல்கிறோம்ல, 3 வேளை நல்ல டைமுக்கு சாப்பிடு, நல்லா சூடாக சாப்பிடு, முடிஞ்சால் வாழையில் சாப்பிடு, நீ பிறந்து வளர்ந்த வரைக்கும் 18 வயசு வரைக்கும் என்ன சாப்பிட்டியோ அதையே சாப்பிடு, அதுதான் உனக்கு நல்ல உகந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னு எல்லாமே சொல்கிறோம். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி சொல்லிட்டோம். திருப்பி இது மாதிரி சொல்லும்பொழுது வீடியோ ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆகிடும், மக்களுக்கும் போர் அடிச்சிடும். பசியின்மை என்பது கல்லீரல் மந்தப்பட்டு போயிடுச்சுன்னா வரும். நீ சொன்ன மாதிரி சாப்பிடாம உன்னை வந்து வருத்திக்கினே இருந்தேன்னு வச்சுக்கோ, சுருக்கிக்கினே வந்தேன்னு வச்சுக்கோ, சாப்பாட்டை ரொம்ப குறைச்சிக்கினே வந்தீங்கன்னா பசியின்மை வந்துடும். ஏன்னா லிவருக்கு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் லிவரை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணத்துக்கு உனக்கிட்ட ஒரு டூல் இல்லை. இருக்கா டூலு? என்ன தெரியும் உனக்கு? ஒன்றும் தெரியாது உனக்கு. அதுதான் அகத்தியர் மாகா குழம்பு பண்ணோம். அகத்தியர் மாகா குழம்பு ரீஸ்டார்ட் பண்ணிடும் லிவரை. ஓகே, லிவரை ரீஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, நல்லா டெய்லி காலைல ஒரு 4 வெத்தலை, சாயங்காலம் ஒரு 4 வெத்தலை, நல்லா வெறும் வயிற்றில் நல்லா மென்று தண்ணி ஆக்கணும். அதை வாயில் 5 நிமிஷம் மேலே ஆகும். நிறைய உமிழ்நீர் பண்ணி, நான் சொன்னேன்ல ஸ்டமக்குள்ள அரைஞ்சி திரவ நிலைக்கு வருதுன்னு, அந்த மாதிரி அந்த இதை வந்து திரவ நிலைக்கு எடுத்துன்னு வந்து தண்ணி ஆக்கி வாயில் அவ்வளோ உமிழ்நீர் ஜென்ரேட் ஆகிருக்கணும். குடிச்சிட்டு சுடு தண்ணி குடி, லிவர் ரீஸ்டார்ட் ஆகும். எனி வெத்தலைம்மா. ஓகே, கார வெத்தலை வேணாம், அந்த சாதா வெத்தலை இருக்கு பாரு, அது காரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாக்கு சுண்ணாம்புலாம் இல்லை, ஒருவும் வெத்தலை. சாப்பிடலாம். நல்லா ஒரு 4 வெத்தலை போகும். 4 பண்ணுங்க, வந்துடும். இது புரிஞ்சிச்சா? இப்போ பசியின்மை வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணற்ற நோய்கள் இருக்குது நமக்கு வரக்கூடிய நோய்கள். அந்த நோய்களில் நிறைய நோய்கள் வந்துச்சுன்னா பசியின்மை வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். இது சாப்பிட விடாது ஒன்று. ஆனால் நோயே இல்லாத சமயத்தில் பசியின்மை வருவது எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தன் +2 படிக்கிறான், ஓவர் லோடு, மார்க் வாங்கணும் அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ தானே வந்து நல்ல காலேஜுக்கு, நல்ல ரெப்யூட்டட் காலேஜுக்கு, இல்லைம்மா ரெப்யூட்டட் காலேஜுக்கு நல்ல சீட்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், நிறைய ட்ரைனிங் வேணும், அந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. அது எதையுமே நான் குறை சொல்ல. அது அவனுடைய அந்த ஸ்டேஜில் வரும்பொழுது அவனுக்கு வந்து ஆகாரம் கம்மியாகி போகுது. ஒருவும் பிரெயின் எக்ஸசைஸ் தானே அது. காலையில் எதையோ ஒன்று சாப்பிட்டு போவான், டென்ஷனில் இருப்பான், இன்றைக்கி வேறு நிறைய மாடல் எக்ஸாம் வச்சுருக்காங்க, அதுக்கு படிச்சிருப்பான் நைட்டெல்லாம், மத்தியானத்தில் ஏதோ ஒன்று சாப்பிடுவான், ஈவினிங் டியூஷன்ஸ் இருக்கும். அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு மேலே கான்சன்ட்ரேஷனே இருக்காது, ஒரு நாட்டமே இருக்காது சாப்பாடு மேலே. எப்பவுமே மைண்டு இதை நோக்கி இருக்கும்பொழுது. ஆமாம், இது ஒரு பக்கமாச்சா. அது ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சென்சிட்டிவ் போஸ்ட்டில் இருக்கார். ஓகே, அந்த பேங்க்கில் கொஞ்சம் பிஸ்னஸ் குறைஞ்சா கூட அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். அப்போது அந்த பேங்க்கினுடைய ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் இது வந்து நல்லா போகணும். அப்போ எல்லா ஸ்டாஃபும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், அது ஃபுல்லாக ஒரு மானிட்டர் வேறு பண்ணணும். ஸோ ஹிஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஆன் த டே டு டே ஃபங்க்ஷன் ஆஃப் த பேங்க். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அவருடைய
கேஸ்ட்ரோ சிஸ்டத்தை பற்றி அவர் நினைக்கிறதுக்கும் வழி இல்லை. கரெக்ட். இவர் தான் ஒரு சில மாதங்களுக்கு கழிச்சு வருவார், எனக்கு மலச்சிக்கலாக இருக்குது அப்படின்னு. புரியுதா? இவர் வந்து சாப்பிட்றதே ஏதோ நினச்சின்னு சாப்பிடுவார். இப்போ வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துன்னு வந்திருப்பார், எதையோ நினச்சின்னு சாப்பிட்னு இருப்பார், ஃபோன் பேசினே சாப்பிட்னு இருப்பார். சாப்பாடே ஒட்டாது, டைஜஸ்டிவ் ஃபேக்டரே அங்கே வந்து உங்களுக்கு அடிப்படும். அது மாதிரி ஒரு 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 சூழலில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் 6 months இவ்வளோ டென்ஷன் அவர் பேர் பண்ணார்னா அவர் கேஸ்ட்ரோ வந்து அப்படியே மாறிடும்னா புவர் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனுடைய இயக்க குறைபாடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். புரிஞ்சுக்கினியா? அங்கே வந்து அடிபட்டு அப்போ லிவர் மந்தமாயிடும். இது 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 ஒரு பக்கம். இப்போது ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க டெய்லி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அப்பிடைட். அப்படியா சார்? ஆமாம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறான் அவன். நிறைய ரன்னிங் எக்ஸசைஸ். ஆமாம் ஆமாம் பண்ணுறது. அடுத்தது வந்து அது வந்து அந்த சைடு. அப்புறம் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுகரி காம்பனன்ட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க, ஜூஸ் நிறைய குடிச்சுனே இருப்பாங்க, ஏரியேட்டட் வாட்டர்ஸ் நிறைய குடிப்பாங்க, அப்பப்போ கேக் சாப்பிடுவாங்க, டோர்னட் சாப்பிடுவாங்க, புரியுதா, சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க, நிறைய சுகரி ப்ராடக்ட் சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கியா நீ? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் பசி அடி வாங்கிடும். ஆமாம், ஓவர் சுகரி காம்பனன்ட்ஸ். இட்ஸ் நாட் குட். இவ்வளோ தான் சுகர் போனோம், 30 to 40 கிராம் சர்க்கரை வரைக்கும் ஒரு நாளைக்கு உள்ளே போகலாம். நீ ஒரு நாளைக்கு 250 கிராம் சர்க்கரைலாம் உள்ளே போச்சுன்னா உன்னுடைய லிவர் அடி வாங்கிடும். ஆமாம், ஃப்ருக்டோஸ் லோடு ஓவராக வந்துடும் உள்ள. அடுத்தது வந்து இந்த ஃப்ரூட்ஸ், ரொம்ப ஃப்ரூட்ஸ் நீ சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஃப்ரூட்ஸ் நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பசியின்மை வந்துடும். ஒரு பார்ட் ஆஃப் தி டயட் இஸ் கால்ட் வந்து ஃப்ரூட்ஸ் டயட். நோ, அதில் அவுட். நீ ஃப்ருக்டோஸ் லோடே வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அங்கே வந்து நீ வந்து அடி வாங்கிடுவ ஓவர் ஃப்ரூட் டயட்லாம் போனீங்கன்னா. அதே மாதிரி ரா சாலட்ஸ், நிறைய சாலட் சாப்பிட்டீங்கன்னா அடி வாங்கிடுவேன். சாலட் சாப்பிட்டா எங்கே அடி வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா, அது சமைத்த உணவு கிடையாது, முதல்ல அது தப்பு. இருங்க, அடுத்தது வந்து அதில் இருக்கிற அந்த பூச்சி மருந்து, அதில் இருக்கிற மைக்ரோபியல் டைரக்ட் லோடு. சார் ஆனால் ஒன்று நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எதுக்கு இந்த ரா சாலட் இல்லை இந்த ஃப்ரூட் டயட் இதெல்லாம் போகிறதுக்கான காரணம் பசி எடுக்கக்கூடாதுன்றதுனால தான். ஸோ எனிவே இட்ஸ் பெனிஃபிட்டிங் பீப்புள் தானே, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறாங்கல்ல. இது வருமா, ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அது அமுக்குனா ஸ்டார்ட் ஆகும், சாவி போட்டு அந்த பட்டனை பிடிங்கி போட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சுவிட்சு தேடினா புரிஞ்சுதா? உள்ள அவ்வளோ ஒரு இயக்கம் இருக்குது. அந்த பசியை நீ குறைச்சிருவ போய், இன்னும் உள்ளே என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்கல, பசி மட்டும் ஒன்று தெரியுது, ஃபீலிங் ஆஃப் ஹங்கரு. அந்த பசி என்பது, பசி எனும் ஒரு உணர்வு, புரியுதா? த ஃபீலிங் ஆஃப் ஹங்கர், பசி எனும் அந்த உணர்வு சரியான நேரத்தில் அது பசி எடுத்து காட்டணும் உனக்கு. அப்போ தான் நீ ஆரோக்கியமாகறன்னு அர்த்தம். அத்தை எத்தனை போய் கார்க்கு போட்டு மூடினா முடிஞ்சுது நீ உன் கதை. புரிஞ்சுதா? சார் புரியுது. அப்புறம் அது போய் கூட விளையாடுற, நெருப்புன்னு தெரிஞ்சவுடனே போய் விளையாடுறிய. பசியின்மை, பசியின்மைக்கு வந்து எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும், உடல் அசைவுகள் வேணும், லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, ஸ்க்ரீன் ரிலேட்டட் லைஃப் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 10-12 மணி நேரம் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லையோ, ஐபேட் ஸ்க்ரீன்லையோ, மொபைல் ஸ்க்ரீன்லையோ, அதில் ஒன்றில் இருக்கிறோம். நீ இப்போ நான் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யலைனா கூட, நான் இப்போ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறேன், ஒரு ரயில்வே நெட்வொர்க்கில் வேலை செய்கிறேன்னா கம்ப்யூட்டரில் தான் வேலையே, ஸ்க்ரீன் தான். அப்போ நமக்கு வந்து அந்த ப்ளூ லைட் டாக்ஸிசிட்டிலாம் இருக்குது, உட்காந்த இடத்துல அசைவுகள் இல்லை, முதுகெலும்புக்கு வேலை இல்லை, நம்ம என்ன சாப்பிட்றோன்னு நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை, எதையோ ஒன்று சாப்பிட்றோம். இது மாதிரிலாம் நிறைய காரணங்கள் இருக்குது. இதனால் பசியின்மை வரும். பசியின்மை ஓரளவுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து அகத்தியர் மா குழம்பு ஒரு பேதி மாத்திரை போட்டிங்கன்னா அந்த லிவரில் இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி லோடு எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஆக்சுவலாக பசி பியூட்டிஃபுல்லாக வந்துடும். அதை நான் நிறைய பேருக்கு கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருவேன். பசியின்மை என்பது பசியின்மைன்றது என்ன தெரியுமா? ஒன் ஆஃப் த மேஜர் சிம்டம் ஃபார் அ மேஜர் டிசீஸ் இன் ஃபியூச்சர்.
ஒரு மிகப்பெரிய நோய் உருவாவதற்கு உண்டான ஆரம்பகால அறிகுறிகள் தான் பசியின்மை. இந்த பசியின்மை ஒன்று வந்துவிட்டால் உடனடியாக அதை சரி செய்து கொள்வதற்கு உண்டான முயற்சியை அந்த மனிதன் மேற்கொண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி எப்படி அது நம்ம அந்த பசியனும் உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதை சரி செய்து கொண்டு உங்களுடைய அந்த டெய்லி பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும். வணக்கம். எனக்கு இப்போவே பசிக்கிற மாதிரி இருக்குது. சார் சொன்னதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் எல்லாருக்கும் பசிக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.